கட்டத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். இது தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசணும். அவர் பேசினா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவர் பேசினா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த நாளிலே தேவன் பேசும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் உயிர்த்தெழுந்த அந்த நல்ல நாளின் கால வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு துதிக்க உதவி செய்தீரே, நன்றி. இப்பொழுதும் ஒரு முக்கியமான கட்டத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கின்படி நீரே இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுவீராக. அன்று ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசின தேவன், அன்று மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. மது வசனத்தினாலே மது ஜனங்களை ஆண்டவரே நீங்க திருப்தி படுத்துங்க ஆண்டவரே. மது வசனத்தினாலே பலப்படுத்துங்க ஆண்டவரே. மது வசனத்தினாலே ஒவ்வொருவரை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. மது வசனத்தினாலே மது பிள்ளைகளை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமது அன்பின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீரே பொறுப்படுத்தி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமே. இங்கு பரிசுத்த பவுல் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்ததற்கு என்ன நோக்கம்? நம்ம எல்லாரையும் பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எதற்காக அவர் அழைத்தார்? எதற்காக அவர் அழைத்தார்? He calls us to be united with his son. ஆமென். அவருடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்தார், தெரிந்தெடுத்தார், முன்குறித்தார், பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஆவினாலே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சபையில கொண்டு வந்து வைத்து நம்மளை பராமரித்து கொண்டிருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கணும் ரொம்ப விரும்புகிறார். நம்மளோடு கூட உறவாடணும், ஐக்கியமா இருக்கணும், நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும், நம்ம மத்தியில் அசைவாடணும், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆசை. ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். லேவியராகமம் 26:12 நான் வாசிப்போம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். எங்க தேவன் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொல்றார். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? நம்ம மத்தியில் உலாவணும்னு விரும்புகிறார். நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். தேவாதி தேவன் மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறாரே அப்படின்னு ஒரு பாடலை கூட நாம் பாடுகிறோம். அப்ப தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில உலாவ வேண்டும், அவர்கள் மத்தியில வாசம் பண்ண வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும் என்று சொல்லி விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்களேன், யோவான் 17:21 வாசிங்களேன். யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்க இயேசப்பா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இயேசு தனது பிதாவை நோக்கி ஒரு ஜெபத்தை செய்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, பிதாவே, நீங்க என்னில் இருக்கிறீங்க, நான் உங்களில் இருக்கிறேன், அதே போல இவர்கள் எல்லாரும் நம்மோடு கூட ஒன்றாயிருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசு அருமையா சொல்றாரு, அப்பா நான் உங்களோட இருக்கிறேன்,
நீங்க என்னோட இருக்கிறீங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் ஒன்று விரும்புகிறேன். இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் நம்மோடு கூட ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு கூட ஒன்றா இருக்கணும். ஒரு ஆதாமை அவர் படைத்தார், ஒரு மனுஷனை படைத்தார், ஆதாமை படைத்தார். எதற்காக படைத்தார்? அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக தான் ஆதாமை படைத்தார். அதனால ஆதியாகமம் 3:8 நீங்க வாசிக்கும் போது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை போதும். இங்க பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அவர் என்ன தேடி வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார். எதற்காக தேடி வருகிறார்? அவனோடு கூட சம்பாஷணை பண்ணும்படியாக, அவனோடு கூட பேசும்படியாக, அவனோடு நடக்கும்படியாக, அவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படியாக. அனுதினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் ஆதாமை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய விருப்பம் என்ன? மக்களோடு அவர் என்ன செய்யணும்? ஜனங்களோடு ஜனங்களாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த ஆதாம் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சிட்டாரு. பாவிகளோட ஆண்டவர் ஐக்கியமாக இருக்க முடியாது. இவர் பாவம் செஞ்சிட்டாரு. இவர் பாவம் செஞ்சதுனாலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த ஐக்கியம் என்ன செஞ்சிருச்சு? கெட்டு போயிட்டு. அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கல்வாரியிலே தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை அவர் சிந்தி, அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே பிதாவுக்கும் மனுஷனுக்கும் இடையே பகைமையாக காணப்பட்ட நடுச்சுவரை அவர் தகர்த்து போட்டார். அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, கல்வாரியில சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையே கெட்டு போயிருந்தது ஐக்கியம் பகைமையாக இப்பொழுது ஒரு நடுச்சுவர் இருந்து கொண்டிருக்கிறதே. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் என்ன செய்தார்? நடுச்சுவரை, பகைமை என்கிற நடுச்சுவரை தகர்த்து போட்டார். அல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்? பிதாவுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். பிதாவுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆதாம் வந்து கர்த்தரை ஏமாத்திட்டான். ஐக்கியமா இருக்கணும்னு படைச்சாரு, ஏமாத்திட்டான். ஆனா அதற்கு பின் வந்த அநேக பரிசுத்தவான்கள் தேவனோடு எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஐக்கியமா இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதில் ஒருத்தரை நம்ம எடுத்துக்கணும். ஏனோக்கு எடுத்துக்கலாம். ஏனோக்கு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பார்க்கிறோம். ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். ஆதாமுக்கு பிறகு வந்த ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆயுசு நாட்கள் 365 நாட்கள் பூமியில் வாழ்ந்தார். அதில் 65 வருஷம் தான் புள்ள குட்டிங்களை அவர் என்ன செய்தார்? பெற்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் 300 வருஷம் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 300 நாட்கள் தேவனோடு அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா, ஜேனோக் வாக் வித் காட், கர்த்தரோடு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இவர் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா ஆண்டவர் டெய்லி வந்துடுவார். யாரை பார்க்கனா? ஏனோக்கை பார்க்க வந்துடுவார். 2 பேரும் நடந்து பேசிக்கிட்டே போவாங்களாம். 2 பேரும் நடந்து பேசிக்கிட்டே போவாங்க. ஒரு வேத புருஷன் இந்த அனுபவத்தை அழகாக சித்தரித்திருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்தாராம்? தேவன் வந்தார், வழக்கம் போல வந்தார். ஏனோக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் பேசிகிட்டே போனாங்களாம். ஏனோக்கும் கர்த்தரும் பேசிகிட்டே போனாங்களாம். பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்களாம். எங்கே போகிறோன்னு தெரியாமல் அவங்க பாட்டு மெய் மறந்து 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. பேசிகிட்டே பரலோகம் போயிட்டாங்க. ஏனோக் சொன்ன, ஆண்டவரே பரலோகத்துக்கு வந்துட்டோமே. பரவாயில்ல ஏனோக், நீ பரலோகத்துக்கு வந்துட்ட, என்னை பூமிக்கு போக வேண்டாம், என்னோடு கூட இரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதான் ஏனோக் என்ன செய்தான்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது காணாமல் போய்விட்டான். அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, ஏனோக்கு என்ன ஸ்லாக்கியம் தெரியுமா?
மரணத்தை ருசி பார்க்காமல் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டான். அல்லேலூயா. மரணத்தை அவன் ருசி பார்க்கல. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு நித்தியமாக நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நோவாவை அது நீங்கள் படிக்க வேணாம், நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். நோவாவை பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் வராரு. அவரும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் மிகுந்த அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்தபடினாலே கர்த்தர் கடுகோபம் கொண்டு உலகத்தை அழிக்க அவர் சித்தமானார். அப்போ உலகத்தை ஜல பிரளயத்தினாலே அவர் என்ன செய்தார்? அழித்தார். நோவா இருந்த காலத்தில் உலகம் என்ன செஞ்சிச்சு? அழிக்கப்பட்டது வெள்ளத்தினாலே. ஆனாலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க நோவாவுக்கு தேவன் விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்தார். அல்லேலூயா. உலக அழிவில் நோவா என்ன செய்யல? மாட்டிக்கல. கர்த்தர் பாதுகாத்தார். இதற்கு என்ன காரணம்? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார்களோ, அதிகமாக தேவனோடு ஐக்கியம் வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு பூமியில ஏற்பட போகிற பெரிய ஆபத்துகள் அசம்பாவிதங்களிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு இந்த பூமியின் அழிவுகள், இந்த பூமியில வரப்போகிற பேராபத்துகள், சீரழிவுகள் ஒன்று மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் தம்மோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களை பாதுகாப்பதிலே அவர் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்க, ஆபிரகாம் அப்படிதான் ரொம்ப தேவனோடு என்ன செஞ்சிருந்தான்? ஐக்கியமா இருந்தான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட், லார்ட்ஸ் ஃப்ரெண்ட். ஏன்? அவன் தேவனோடு அதிகமாக ஐக்கியம் வச்சதுனால கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். மோசையை குறித்து சொல்லும் போது அவர் அதிகமாக தேவனோடு ஐக்கியம் வச்சிருந்தாரு. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல நான் மோசையோடு முகமுகமாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, தேவனாகிய கர்த்தரோடு அதிகமாக ஐக்கியம் வைத்து தேவனுடைய கிருபையை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை, இறுதியில நித்திய ஜீவனை அடைந்தார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியம் நமக்கு மிக 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 என்ன செய்யுது? முக்கியம். தேவனோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்கணும். யாரோட ஐக்கியம் வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. நம்ம யாரோட அதிகம் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களோடு தான் நம்ம அதிகமான ஐக்கியம் வச்சிருக்கோம். அல்லேலூயா. தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை காட்டிலும் மனிதர்களோடு வைத்திருக்கிற ஐக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மனிதனோடு வைத்திருக்கிற ஐக்கியம் இருக்கு தெரியுமா, அது புளிச்சு போயிடும். ஆமென். நாளடைவில் தேவனோடு மனிதனோடு வைக்கிற ஐக்கியம் வந்து புளிச்சு போகும், கசந்து போகும். அடுத்தது விரிசல் உண்டாகும், பகைமை உண்டாகும், நீங்காத துயரம் உண்டாகும். ஏன்னா பழமொழியே சொல்லியிருக்கு, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு. அதுபோல் மனிதர்களோடு நம்ம வைத்திருக்க ஐக்கியம் கசந்து போயிடும். அது காலமெல்லாம் நீடிக்காது. நம்மளே சொல்லுவோம், 2 பேர் நல்லா பழகிக்கிட்டே இருந்தாங்கன்னா, 2 பேரும் பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க, எங்கே போனாலும் சேர்ந்தே போயிட்டுருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப ரொம்ப குழாவுது, ரொம்ப தேய்ச்சிக்குது, என்ன ஆக போகுதோ சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன ரொம்ப தேய்ச்சிக்குதுங்க, ரொம்ப ஏன்னா உண்மைதான். இட் இஸ் ரியல். உண்மையில் அப்படி தான். மனிதர்களோடு வைத்திருக்கிற ஐக்கியம் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும்? விரிசலை உண்டாகும், அது புளிச்சு போகும், அது கசப்பை கொடுக்கும், நீங்காத மனத்துயரை அதை என்ன செஞ்சிடும்? கட்டாயமாக கொடுக்கும் இல்லையா? ஒரு பையனுக்கு, பேர் சொல்லலாம் மாட்டேன், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை என்ன செஞ்சோம்? நிச்சயதார்த்தம் பண்ணோம். கல்யாணம் ஆகிறதுக்கு என்னாச்சு? 1 மாதம் இடையில இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஃபோனில் என்ன செய்கிறாங்க? பழகுறாங்க 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 பழகுறாங்க, விடிய என்ன செய்கிறாங்க? பழகி பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகி முடிச்சிருச்சு. கல்யாணம் ஆகி முடித்தோன்னா என்ன நடக்குதுன்னா, கம்ப்ளைண்ட் வருது. அவர் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரு, ஓடி ஓடி போயிடுறாரு, ஃப்ரெண்ட்ஸை தேடி ஓடி. ஏன் போகிறாரு? நீங்கள் ஏற்கனவே நல்லா பழகிட்டீங்க, அந்த பழக்கம் ஐக்கியம் புளிச்சு போச்சு சீக்கிரம். அல்லேலூயா. உண்மையாக மனிதர்களுடைய ஐக்கியம் சீக்கிரத்தில் புளிச்சு போயிடும், கசந்து போயிடும் இல்லையா? ஆனால் தேவனோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம் இருக்குல்ல, தேவனோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம் இருக்குல்ல,
அது ஒரு நாள் புளிக்காது, கசக்காது, வேதனையை கொடுக்காது. அல்லேலூயா. தேவனோடு நான் வைத்திருக்கிற அனுபவம் அது இன்பத்தை கொடுக்கும். எத்தனை வருஷம் வேணாலும் அவரோடு நீங்க ஐக்கியமா இருக்கலாம், எத்தனை மாதங்கள் வேணாலும் நீங்க ஐக்கியமா இருக்கலாம். தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற ஐக்கியம் இன்பத்தை மாத்திரம் தரும், அது சமாதானத்தை தரும், அது சந்தோஷத்தை தரும், அது ஆசீர்வாதத்தை தரும், அது தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், உங்களுக்கு உயர்வை கொடுக்கும், இறுதியிலே நித்திய ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம் அவ்வளோ ஆசீர்வாதங்க. அப்போ தேவனோடு தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தேவனோடு தான் அதிகமாக வச்சுருக்கணும். என்னங்க எனக்கு வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி எனக்கு கிடையாதா? தேவனோடு உட்காந்து நான் பழகிக்கிட்டு ஐக்கியமாக இருக்கேன். வேலை வெட்டி கிடையாதா? வேலைக்கு போகணும், குடும்பத்தை நடத்தணும், நான் சமைக்கணும், துணி துவைக்கணும். எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கும். எப்பொழுதும் தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியும். இல்லாததை ஒன்றை செய்ய முடியாததை ஒன்றை என் தேவன் நம்மிடத்துல கேட்பதே இல்லை. அல்லேலூயா. என்ன காரணம்னா, நேரம் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், நேரம் இருக்கும் போதெல்லாம் நம்ம துதிக்கணும், நேரம் இருக்கும் போது ஊழியம் செய்யணும். நேரம் இல்லை பார்த்தீங்களா? அப்போ என்ன தெரியுமா செய்யணும்? இப்போ லேடிஸ் வந்து சமைக்கிறீங்க, ஆண்கள் வந்து ஒரு ஆசாரி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க. என்ன செய்யணும்? இருதயத்தில் சிந்தனையில் தேவனோடு இணைஞ்சிடணும். அல்லேலூயா. இருதயத்தில் அவரோடு இணைய முடியுங்க. எந்த சமயத்தில் என்ன செய்ய முடியும்? இருதயத்தில் அவரோடு கட்டாயமாக இணைய முடியும். சிந்தனையில் கட்டாயமாக அவரோடு என்ன செய்யும்? இணைய முடியும். சமைச்சிக்கிட்டே இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? பாட்டு பாடிக்கிட்டே சமைக்க முடியும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே சமைக்க முடியும். ஒரு சகோதரி சொன்னாங்க, பெருமைக்காக நான் அதை சொல்ல, ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்கள் சமைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நான் சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஏன் தெரியுமா? நான் பார்த்துருக்கேன், நீங்கள் சமைக்கும் போதெல்லாம் பாடிக்கிட்டே சமைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உண்மையாகவே நம்ம என்ன செய்ய முடியும்? எந்த வேலை செய்தாலும் இருதயத்தில் நம்ம என்ன செய்ய, தேவனோடு இணைய முடியும், சிந்தனையில் அவரை நினைக்க முடியும், அவருடைய காரியங்களை நினைக்க முடியும், இருதயத்தில் அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். ஒரு எஸ்ஐ ரட்சிக்கப்பட்டார். ஒரு எஸ்ஐ ரட்சிக்கப்பட்டோன்னா ஒரு ஸ்டேஷனில் வந்து அப்படிம்பாரு எல்லாரும். மற்ற எஸ்ஐல என்ன இஸ்ஸுன்னு நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இஸ்ஸுன்னு இருக்காரு. என்ன தெரியும்? அப்படி என்னையா நீ, உனக்கு என்ன பிரச்சனை? எஸ் இஸ், நான் இஸ் சொல்லலை, சோத்திரம் அப்படி சொன்னான்னு சொன்னாராம். இப்போ ஒரு ஸ்டேஷன்லேயே ஒரு எஸ், இது உண்மையாக நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த. நிச்சயமாகவே அவரே அப்படி செய்கிறார் ஒரு ஸ்டேஷனில். நிச்சயமாகவே நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பாஸ்டர் கூட வண்டியில் 2 வீலரில் போய் இடையில அல்லேலூயான்னு கத்துவார். ஏங்க கத்துறீங்க? வெக்க மாதிரி திடீர்னு பாடுவாங்க இல்லையா? நாம் எப்பொழுதும் தேவனோட ஐக்கியமாக இருக்க நிச்சயமாகவே முடியும். சங்கீதக்காரன் தாவீதை இதுக்கு சூப்பராக எடுக்கலாம். ஆடு மேய்க்கும் போதும் சரி, அரசனாக மாற்றினது போதும் சரி, எப்பொழுதும் தேவனோட ஐக்கியமாக இருந்த மனுஷன் எப்படி தெரியுமா? அவர் சொல்கிறார், சங்கீதம் இதெல்லாம் படிக்க நேரம் இல்லை, நான் சொல்லிட்டு போகிறேன். சங்கீதம் 55:17 சொல்கிறார், நான் அந்தி சந்தி மதியான வேலைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன். 3 வேளை ஜபிப்பேங்கிறது. தியானம் பண்ணி முறையிடுகிறதுனா ஜபிக்கிறது. 3 முறை ஜபிப்பேன். 119வது சங்கீதம் 164வது வசனத்தில் 7 முறை கருத்தரை துதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பப்போ சார்ஜ் ஏற்ற வேண்டியதாக இருக்குல்ல. 3 முறை ஜபிப்பேன், 7 முறை துதிப்பேன், 34:1 படி கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். 3 முறை ஜபிப்பேன், 7 முறை துதிப்பேன், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். மனசுக்கு அவருக்கு திருப்தி இல்லை. சங்கீதம் 63:6 சொல்கிறார், படுக்கையிலும் தியானிப்பேன், நடு சாமத்திலும் படுக்கையிலும் அவரை நினைப்பேன், நடு சாமத்தில் அவரை தியானிப்பேன். அல்லேலூயா. பகலில் தான் 3 முறை ஜபிக்கிறாரு, 7 முறை துதிக்கிறாரு, எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறாரு. திருப்தி இல்லைங்க. நைட்டில் படுக்கும் போது அவரை நினச்சிக்கிட்டே படுக்கிறாராம், நடு சாமத்திலே அவரை தியானிக்கிறாராம். சங்கீதம் 5:3 படி காலமே ஆயத்தமாகி அவர் சமூகத்துக்கு நேராய் காத்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே அவர் என்ன செய்கிறாரு? தேவனோட அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆடு மாடு மேய்ச்சார். ஆடு மாடு மேய்க்கும் போதுமே அதான் செஞ்சார். 3 வேளை ஜெபித்தார், 7 முறை துதித்தார், எப்பொழுதும் ஸ்தோத்தரித்தார், படுக்கையில் நினைத்தார், ராசாமத்தில் தியானித்தார், காலமே ஆயத்தமாகி காத்திருந்தார். அல்லேலூயா. பார்த்தார் ஆண்டவர், தாவீது
வர 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 பலத்தான். அல்லேலூயா. சத்தமா. தாவீது வர 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 என்ன செய்தாரு? பலத்தார். பலத்தார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ஐக்கியமா இருந்தார்ல, சும்மா விடுவார்? ஐக்கியமா உள்ளவங்களுக்கு மேன்மை உயர்வு உண்டுல்ல. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவன் பிடிச்சி அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. அதுக்கு கூட அப்படி அரசனா மாற்றினாருங்க அப்படியா? சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனா போய் அரசனா மாத்திட்டாரு. அதோட விட்டாரா? அவன் செய்த எல்லா யுத்தத்திலும் ஜெயத்தை கொடுத்தார். ஒரு யுத்தத்துல கூட அவன் தோத்து போகவே இல்லை. எல்லா யுத்தத்திலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதோட அவரை விட்டாரா? அவர் பூரண ஆயுஸ் நாட்களை கொடுத்தார். பூரண ஆயுஸ் நாட்களை கொடுத்தார். எப்பொழுதும் ஐக்கியமாய் இருந்த அந்த தாவீதை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார். வர வர வளர்க்க செய்தார். அவன் ஆடு மேய்ச்சிட்டு பிடிச்சி அரசனா மாற்றினார். அவன் செய்த எல்லா யுத்தங்களிலும் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, அவனுக்கு நீண்ட ஆயுஸ் நாட்களை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவனோடு நம்ம எப்பொழுதுமே என்ன செய்ய முடியும்? ஐக்கியமா இருக்க முடியும். ஐக்கியமா இருப்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நம்மளை எதுக்கு அழைச்சிட்டு இருக்காரு? சாப்பிட்றதுக்கு இல்லை, ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு இல்லை. எல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான். மெயின் பாயிண்ட் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனோட ஐக்கியமாக இருக்கணும். மனசாட்சியை தொட்டு நாம் கேட்டு பார்க்கணும், எந்த அளவுக்கு தேவனோட நான் ஐக்கியமாக இருக்கேன். ஐக்கியமாக இருந்தால் தான் ஆசீர்வாதம், ஐக்கியமாக இருந்தால் தான் பாதுகாப்பு. எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மேன்மை. ஐக்கியமாக இருந்தால் தான் பரலோகம். அல்லேலூயா. ஐக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முடியும். அதான் சொல்கிறேன், அவரோட ஐக்கியமாக இருக்க இன்பம் இன்பம் இன்பம். அது சந்தோஷம், அது வெறுப்பு கிடையாது இல்லையா? அதில் இன்பத்தை தான் வச்சுருக்காரு. அதனால் நம்ம ஐக்கியமாகுவதற்கு என்ன மேலே என்ன செய்ய போகிறோம்? பிரயாசப்பட போகிறோம். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட்டு. என்ன டவுட்னா, நான் தேவனோடு எந்த அளவுக்கு நான் எப்படி இருக்கேன்? ஐக்கியமாக இருக்கேன். தேவனோடு நான் எந்த அளவுக்கு சஞ்சரித்துட்டு இருக்கேன்? டவுட்டு. சுகர் எந்த அளவு இருக்குது, பிபி எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். செக் பண்ணலாம்ல. அதுபோல் நான் எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்பதை செக் பண்ண முடியும். அல்லேலூயா. சத்தமா. நான் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே தான் இருக்கணும். முடிவு பரியந்தான் உங்களுக்கு சார்ஜ் ஏற்ற வேண்டி இருக்குது. பேட்ரி ரொம்ப வீக்காக இருக்குது எல்லாத்துக்கும். அப்போ என்ன செய்யுது? நம்மளோட எந்த அளவுக்கு தேவனோட நான் ஐக்கியமாக இருக்க முடியும் இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா, நீங்களே டெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வேறு யாரும் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்களே தற்பரிசோதனை சொல்ல போகிறீங்க. 5 காரியங்கள் சொல்லுவேன். இந்த 5 காரியங்களும் உங்கள்கிட்ட இருந்தால் நான் தேவனோட ஐக்கியமாக இருக்கேன். அப்பா, நான் தேவனோட ஐக்கியமாக இருக்கேன். இந்த 5 காரியங்கள்லாம் குறைவுகள் இருக்கும். இல்லாமல் இல்லாட்டினா ஐக்கியமாகவே இல்லைன்னு அர்த்தம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஐக்கியமாக இருக்கேன் அப்படி. இன்னைக்கு புதுப்பிச்சுக்கணும். தேவனோட ஐக்கியமாக மாற ஆரம்பிச்சிடணும். தேவனுக்கும் நமக்குள்ள ஐக்கியத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? புதுப்பிக்க போகிறோம். என்னென்ன காரியங்கள்? அப்போ அதை பார்த்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரே அதிகாரத்தில் அத்தனையும் இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஐந்தாவது வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, they will obey his orders. அல்லேலூயா. they will obey his orders. அவருடைய கட்டளைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஜெபிக்கிறேன் சிஸ்டர், துதிக்கிறேன், கரெக்டாக ஆராதனைக்கு வந்துடுவேன், தசமாகம் கொடுத்துருவேன், அடுத்தது என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு போயிடுவேன். திருப்தி. நம்ம என்ன இருக்கோம்? ஐக்கியமாக இருக்கும். இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. எத்தனையோ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருக்கிறோம். ஒரு சாயந்தரத்தில் ஒரு வாலிப தம்பி வராரு. 6:30லேருந்து 8 மணி, 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. அவர் 7:45 வருவார், இல்லைன்னா 7:50 வருவார். நான் சொன்னேன், தம்பி நீ எப்படி வரணும்? 6:30 வரணும். ஆராதனை 1:30ன்னா முழு ஆராதனையும் நீ என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும்.
நீ முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிச்சாதான் உனக்கு முழுமையான ஆசீர்வாதம், எதிர்காலம், ஃப்யூச்சர் அது பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த 2 வாரம் வரவே இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிஸ்டர் உங்களையும் காணோம், உங்கள் பையனையும் காணோம், அந்த 10 நிமிஷமாவது வருவீங்களா அதையும் காணோம். 1.5 மணி நேரத்துக்கு என்ன செய்கிறீங்க, அந்த 7:50க்காவது வருவீங்க, அதையும் காணுமே என்ன சிஸ்டர். இல்லை சிஸ்டர், நீங்கள் சொன்னீங்களா பையன்கிட்ட, ஏன் லேட்டாக வர. ஐயோ, நான் சொன்னது நீங்கள் நல்லா இருக்காதான். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா கணம், நான் சொன்னது நீங்கள் நல்லா இருக்காதாங்க சொன்னேன். நீங்கள் சீக்கிரம் வர்றதுனால எனக்கு ஏதாவது உண்டா? எனக்கு நீங்கள் சீக்கிரம் வரனால எங்கள் ஆண்டவர் வந்து எனக்கு கோடி தர போகிறாரா? நீங்கள் சீக்கிரம் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையாக வந்து ஆராதிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை, இறக்கப்படுவார். நீங்கள் அவருடைய எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தால் அவர் சொன்ன அனைத்து கட்டளைகளின்படி நடக்கணும். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆலயத்துக்கு ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்துக்கும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆலயத்துக்கு வர கொடுக்குறேன். இல்லை இல்லை, எத்தனையோ சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். உன் சத்துருவை ஸ்நேகின்னு சொல்கிறார், கீழ்ப்படுகிறோமா? யாவரோட சமாதானமாக இருங்கன்னு சொல்லியிருக்கார், கீழ்ப்படுகிறோமா? மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறார், நாம் கீழ்ப்படுகிறோமா? பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், அதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோமா? பெருமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? கசப்பை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிருக்க, கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? எல்லாம் என்ன செய்யணும்? இணைந்து எல்லாரும் ஒரே மனமாக இணங்கினவர்களாக இருக்க வேண்டும். பிரித்து பிரிச்சுட்டு ஓடுவோம் மந்தையை விட்டு, குறித்த நேரத்தில் வர மாட்டோம். வந்தோம் தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் ஆராதிக்கவே மாட்டோம். எத்தனை கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் இல்லையா? நான் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவேன் என்றால் நான் தேவனோட ஐக்கியமாக இருந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய கீழ்ப்படுகிறதே இல்லைங்க அப்படின்னா எனக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் அது குறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க, ரொம்ப அருமையான வசனம். யோவான் 5:30 நீங்கள் வாசி. யோவான் 5:30. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்து இருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. இங்க ஏசப்பா சொல்றாரு, நான் என் சுயமா ஒண்ணுமே செஞ்சதில்லை. அல்லேலூயா. நான் சுயமா என் அவருக்கு ஏசப்பாவுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் சுயமாக நான் என்ன செய்யலை, எதையுமே என் இஷ்டத்துக்கு செய்யலை. ஒரு குருடனை நான் சொஸ்தப்படுத்தணும், நான் பிதாவிட்ட கேட்டு தான் செஞ்சுருக்கேன். ஒரு குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்தணும்னா பிதா சொன்னாதான் நான் சொஸ்தப்படுத்துவேன். இந்த கிராமத்துக்கு போன்னு சொன்னால் தான் போவேன், அந்த பட்டணத்துக்கு போன்னு சொன்னால் தான் அந்த பட்டணத்துக்கு போவேன். இதை நீ பிரசங்கின்னு சொன்னால் தான் இதை பிரசங்கிப்பேன். நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு சொன்னால் இப்படி தான் நடந்துக்குவேன். எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை என் சுயமாய் நான் ஒன்றும் இஷ்டப்படி செஞ்சதே இல்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் பிதாவுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எப்படி இந்த இயேசு மாத்திரம் எல்லா கட்டளைகளுக்கும் இந்த பூமியில் இருக்கும் அது கீழ்ப்படிந்திருந்தார். என்ன தெரியுமா அவர் சொன்னாரு? நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்கிறோம். அதனால எங்க பிதா எங்க அப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு காரணம் நானும் அவரும் அதிக ஐக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் தேவனோடு அதிக ஐக்கியம் கொண்டு இருக்கும்போது நாம் அவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் நாம் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். 2 பேர் ஐக்கியமா இருக்கிறாங்க, அது ரொம்ப ஐக்கியமா இருக்காங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ஷாப்பிங் போகலாம் வா, உடனே ஓகே சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவங்க, பிடிச்சவங்க. அப்படி சொல்லி இன்னைக்கு ஜெபிப்போம், சரி ஓகே. இந்த லீவ் வருது, டூர் போவோம், ஓகே. அவங்க என்ன ஐக்கியமாக இருக்கிறனால அவங்க என்ன சொன்னாலும் ஓகே ஓகேவாங்க. நைட்டு ஒரு 12 மணி ஃபோன் வருது, எடுத்து பார்க்குறீங்க. நீங்கள் ஐக்கியமாக இருக்கிற சகோதரி, நீங்கள் நேசிக்கிற சகோதரன், அவர் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள் ஏன் இந்த நேரத்தில் என்ன செஞ்சீங்க, கூப்பிட்டீங்க? ஐயோ எனக்கு ரொம்ப உடம்பு சொல்லியா, என்ன செய்யுது சொல்லு, நான் வரட்டா, ஆட்டோ எடுத்துகிட்டு வரட்டா, போவோமா, ஆஸ்பத்திரிக்கு போவோமா அப்படின்னு துடிச்சு கேட்போம். அதே ஐக்கியம் இல்லாதவர்கள், நீங்கள் சிநேகிக்காத ஒருவர்கள் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடும் போது, ஏன் கூப்பிட்டீங்கப்ப,
எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போகணும், அது மாதிரி வேதனையில் இருக்கிறேன். அப்படியா? எனக்கும் உடம்பு சரியில்லை சிஸ்டர், எனக்கும் உடம்பு சரியில்லை பிரதர். நான் அன்னைக்கு லேட்டாக வந்து படுத்தேன், தூக்கமே வரல, நான் தனியாக இருக்கேன், வர முடியாது, கோச்சிக்காதீங்க, ஜெபிக்கிறேன். ஏன் அப்படி சொன்னோன்னா அவங்களோட ஐக்கியம் கம்மி, அவன் நேசிக்கிறது கம்மி, நெருக்க கம்மி. அதனால இது பேர்டனாக இருக்குது நைட்டில் எந்திரிச்சு போகிறது. ஆனால் பிடிச்சவங்க அது 1 மணிக்கு கூப்பிட்டாலும் 12 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் போகணுன்னு துடிக்கிறவன். அதுக்கு என்ன காரணம்? நாம் அவர்களோட அதிக ஐக்கியம் கொண்டு அவங்க நேசிக்கிறபடினாலே அந்த நைட்டில் எழும்பி போவது எனக்கு கடினம் அல்ல, அது சுலபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது போல தேவன்கிட்ட ஐக்கியம் வச்சுக்கிட்டா எந்த கட்டளை நிறைவேற்றுவது சுலபம். ஆமென். ஆண்டவரோட ஐக்கியம் வச்சிருக்கோம், ஈஸியாக மன்னிச்சிருவாங்க. ஆண்டவரோட ஐக்கியம் வச்சிருக்கவங்க பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஐக்கியம் யாரு? ஆண்டவரோட. அவர் சொல்றதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் எத்தனையோ கட்டளைகளாக கீழ்ப்படியாமல் இருக்கிறோன்னா அவருக்கு நமக்குள்ள ஐக்கியம் குறைவாக இருக்குது. இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? புதுப்பிச்சுக்க போகிறோம். அப்படி என்றால் அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவனோட ஐக்கியமாக இருந்துட்டா போதும், தன்னாலே கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள்ட்ட என்ன இருக்கும்? அடுத்தது அதுதான். தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் இல்லையா? தே வில் வாக் அஸ் ஹி வாக், தே வில் வாக் அஸ் ஹி வாக். அவர் நடந்தது போல இவர்களும் நடப்பார்கள். அல்லேலூயா. இயேசு வாழ்ந்தது போல இவர்களும் வாழ்வார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா என்பது கர்த்தருக்கு தான் கனத்தை செலுத்துறது, மகிமை எனக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எந்த வழியில நடந்தாரோ அந்த வழியில தான் நடப்பாரு. அதனாலதான் 1 பேதுரு 2:21 வாசிங்க. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இங்க சொல்லப்பட்டிருக்குது, இயேசு நமக்கு மாதிரியை பின் வச்சு போயிருக்கிறான். எந்த அடிச்சுவடல நடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை பின் வைத்து. என்ன மாதிரியை வச்சுட்டாருன்னா, எப்படி அவர் போன பாதை, அவர் எப்படி எந்த பாதையில் போனார்னா அவர் போன பாதையில் தான் நம்ம போகணும். ஐக்கியமாக இருக்கிறவங்க தான் அவர் போன பாதையில் போவாங்க. அவர் எந்த பாதையில் போனாருன்னா நீதியின் பாதையில் போனார். அல்லேலூயா. அன்பின் பாதையில் போனார், பரிசுத்தமான பாதையில் போனார், விசுவாசம் என்கிற பாதையில் போனார், பொறுமை என்கிற பாதையில் போனார், தேவனுக்கு சித்தமான பாதையில் போனார். அல்லேலூயா. அப்போ நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அடிச்சோடெல்லாம் நடந்து வா. அப்போ நான் அவனோட ஐக்கியமாக இருந்தால் நிச்சயமாக அவர் போன பாதையில் தான் நான் போவேன். ஏன்னா அவரோட ஐக்கியமாக இருக்கேன். எந்த பாதையில் போவேன்? நீதியாக தான் போவேன். நீதியின் பாதையில் போவேன், அன்பின் பாதையில் போவேன், பரிசுத்தத்தின் பாதையில் போவேன், விசுவாசத்தின் பாதையில் போவேன், தேவனுக்கு சித்தமான பாதையில் போவேன், உண்மையான பாதையில் போவேன். அல்லேலூயா. அவரோட ஐக்கியமாக இருந்தால் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்மளுமே என்ன செஞ்சிருவோம். நம்ம பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவோம், ஏய் அவனோட சேராத, அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், அவன் ஒழுங்கில்லை. ஏன்னா இவங்க அவங்களோட சேர்ந்தால் அந்த கெட்ட பழக்கம் இவனுக்கு வந்துடும். அதனால நம்ம அப்படி என்ன செய்வோம், சொல்லுவோம். 2 சகோதரர்கள் எனக்கு தெரியும். 2 சகோதரர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அதில் ஒரு சகோதரர் கொஞ்சம் ஜோக்காக நல்லா பேசுவார், இன்னொரு சகோதரர் ரொம்ப சின்சியர், அவர் பேசவே மாட்டார். அவங்க 2 பேரும் ஐக்கியமானார்கள். அவங்க 2 பேரும் டெய்லி ஊழியத்துக்கு போனாங்க, ஐக்கியமாக இருந்தாங்க. கொஞ்ச நாளில் உத்து பார்க்குறேன், அந்த சின்சியராக இருந்தவர் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நாம் யாரோடு பழகிறோமோ அவர்களோட உடைய சுபாவங்கள் நமக்குள்ளாய் வந்துடும். அவங்கள போல நடக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த திருநெல்வேலிக்காரங்களோட ஒரு வாரம் பழகி பாருங்களேன், என்ன செய்வாங்க, தமிழை இழுத்து பேசுவாங்க. ஒரு வாரம் தான் நம்மளும் இழுத்து பேச ஆரம்பிச்சிடுவோம். பாஸ்டர் கூட அடிக்கடி இந்த மலேசியா போயிட்டு வருவார். வந்துட்டோன்னா காருன்னு சொல்ல மாட்டார், காடி அப்படி சொல்லுவார். காடி எடுக்கணும். அடுத்து குறைவுன்னு சொல்லுவோம், குறைவு. ஏன்னா அங்கே அடிக்கடி போய் பழகுறதுனால அந்த ஸ்பாவம் நமக்கு வருது. அவங்க வழியில் நம்ம நடந்து போக ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ஏசப்பாவோடு நான் நெருக்கமாக இருந்தா அவர் வழியில் தான் நான் போவேன். அல்லேலூயா. ஏசப்பாவோட நான் ஐக்கியமாக இருந்தா, அவரோடு பழகுனா அவர் வழியில் தாங்க போவேன்.
அவர் வழியெல்லாம் சூப்பரான வழி. நீதியின் வழி, உண்மையின் வழி, உத்தமத்தின் வழி, பரிசுத்த வழி, விசுவாசத்தின் வழி, பிதாவுக்கு சித்தமான வழி. இதில் தான் நான் நடந்து போவேன். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரோடு ஐக்கியமாக இருக்க இருக்க அவர் வழியில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். அவரோடு ஐக்கியமாக இருக்க இருக்க அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? They will love their brothers and sisters. They will love their brothers and sisters. அவர்கள் சகோதர சகோதரிகளை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனால் சார், ஒருவன் ஒளியில நிலை கொண்டிருந்தால் அப்படின்னா என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்தால், ஒளினா இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தால் அவர்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருப்பாங்க? அன்பு கூறுவார்கள் இல்லையா? அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை இருக்கு. 2 பிரதான கட்டளை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 22:37 சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 கட்டளையும் நம்ம ஃபாலோ பண்ணால் பரலோகம் போயிடலாம். ஃபஸ்ட்டு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கட்டளை நீங்கள் கடைப்பிடிங்களா, எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட 2 பிரதான கட்டளையில் 2வது பிரதான கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளையை அவரால் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூறன்னு சொல்கிற, ஆனால் கண்ணால் காண்கிற சகோதரன் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? நேசிக்கலை. கண்ணால் காண்கிற சகோதரனை நேசிக்காத நீ கண்ணால் காணாத என்னிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் என்ன செய்யணும்? மற்றவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பிறனிடத்தில் நாம் அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும். 1 யோவான் 3:11 சொல்லப்பட்டிருக்குது, ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது ஆதி முதலாய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற விசேஷம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை ஆதி முதலாய் தேவன் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விசேஷத்த காரியம். அன்பா இருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லி ஆதி முதலாய் தேவன் கத்திக்கிட்டே இருக்கிறாரே, ஒரு விசேஷமான காரியத்தை சொல்கிறாரே. அது என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். நம்ம அப்படி இருக்கவே இல்லை. நல்லா படிச்சிருக்கோம், நேசிப்போம். பணக்காரன் நேசிப்போம், அழகா இருந்தால் நேசிப்போம், அந்தஸ்து இருந்தால் நேசிப்போம், திறமைகள் இருந்தால் நேசிப்போம், நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் நேசிப்போம். நம்முடைய நேசம் மாய்மாலமானது. நம்முடைய நேசத்தில் குறைவு இருக்கிறது. அது மாய்மாலமானது, அது உலக பிரகாரமானது. இந்த அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லலை. எல்லாரிடத்திலும் நீங்கள் எப்படி சொன்னால், உள்ளத்திலிருந்து அன்பு கூறுவாயாக. வேத வசனம் ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருக்கு. உள்ளத்திலே உன் சகோதரனை நேசிப்பாயாக. உதட்டில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், உங்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன் சிஸ்டர், உள்ளார சனியா எனக்கு அப்படி பண்ணிச்சு அப்படின்னு நினைப்போம். உள்ளத்தில் ஒன்று இருக்கும், வெளியில் அன்பாக இருக்கும் நடிப்போம். இது மாய்மால அன்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உள்ளத்திலே உன் சகோதரனை நேசிப்பாயாக. கட்டளை இருக்கு. அல்லேலூயா. உள்ளத்தில் நேசிக்கணும். எப்படிங்க நேசிக்க முடியும் எல்லாத்தையும்? அவங்க பிடிக்கல, ஏழையாக இருக்காங்க, தோற்றம் பிடிக்கல, பரதேசி, ஒழுங்காகவே இல்லை, அவனுடைய காரியங்கள் எப்படி நான் எல்லாத்தையும் நேசிக்க முடியும்? நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதன்படி நாம் செஞ்சால் எல்லாத்தையும் நேசிக்க முடியும். நம்ம எப்படி எல்லாரையும் பார்க்கணுன்னா, நாம் எல்லாரும் ஏன் ஆண்டவர் அப்பையிலேருந்து அப்படி சொல்கிறேன்னா, நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவருடைய ஒரே இரத்தத்தினாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய ஒரே இரத்தத்தினால பிறந்ததுனால குடும்பத்தில் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்களாம்
ஒன்றாக இருக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டாலும் கூடிக்கிறாங்க, விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, தப்பு செஞ்சாலும் வெளியில் விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ளாக ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. எந்த தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவங்க மேலே தான் நேசிக்கிறாங்க. எந்த தம்பி எந்த அக்கா சரியில்லையோ அதை அவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே தாயின் பிள்ளைகள், ஒரே இரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள் என்பதினாலே அவர்கள் இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? அன்பாக இருக்கிறாங்க, விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நேசிக்கிறாங்க. அதே தாங்க இதுவும். அது உலக பிரகாரமான தாய் தகப்பனுடைய இரத்தம். இது விலையேற பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள். ஒரே அவருடைய இரத்தத்தினாலே நான் பிறந்திருக்கேன். ஒரே இரத்தம். நம்ம எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். அப்போ நம்மளாம் எப்படி வேணாங்க? சகோதர சகோதரிகள் தான் நாம் எல்லாரும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள். இயேசு என்கிற ஒரே இரத்தம், அந்த விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் பிறந்து இருக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? அப்படி பார்க்கணும். ஒருத்தவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? என் சகோதரி, அதே ரத்தம் தான் அவங்களையும் கழுவி இருக்குது. சகோதரன், அதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் பிறந்த மகன். அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சகோதரரை பகைச்சிட்டோம், வெறுத்துட்டோன்னா வேதத்தில் பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். நீங்கள் வீட்டில் போய் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுடைய சகோதரனையாவது இங்கே இருக்கிற சகோதரனையாவது சகோதரியாவது நீங்கள் பகைச்சிங்கன்னா பிசாசினால் உண்டானவர்கள் அப்படி சொல்கிறார். இதில் உண்டானவங்களா? பிசாசினால் உண்டானவர்களா? தன் சகோதரனையாவது சகோதரியாவது பகைத்தால் நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், தேவனால் உண்டாகவில்லை. தேவனால் பிறந்தவன் எவனும் அவன் என்ன செய்கிறான்? அன்பாகவே இருக்கிறான், பிறரை நேசிக்கிறான். அடுத்தது 1 யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்குது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறான். எதில் நிலை கொண்டிருக்கிறான்? மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறான். அதே 1 யோவான் 3:15 சொல்லப்பட்டிருக்குது, தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் மனுஷ கொலைபாதகன், அவன்கிட்ட சத்தியம் இல்லை, அவன்கிட்ட நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. சகோதர பகைச்சிட்டான். இதெல்லாம் நமக்கு பாவமா தெரியாதுல்ல? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சாரம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொலை நான் சொல்றேன். அதை காட்டிலும் என் பைபிள் சொல்லுது, மிக மோசமான பாவம் ஒருவர் பகைக்கிறது தான். 6 காரியங்களை தேவன் அருவருக்கிறார். அதுல ஒரு காரியம் சொல்றார், சகோதரர்களுக்குள்ளே பகைமையை உண்டாக்குவதை நான் அருவருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார், என் ரத்தத்தினாலே ஜெனிபிக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் ஒரே மனதாய் இருக்க வேண்டும். நீங்க ஐக்கியமா இருக்க வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும், எல்லாரும் ஒருவரையொரு நீங்க நேசிக்க வேண்டும்னு விரும்புறாரு. அப்படி இல்லாட்டுன்னா அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? நீங்களா பிசாசு பிள்ளை, பகைக்கிறீங்களா, வெறுக்கிறீங்களா, கசப்பா வச்சுக்கிறீங்க, பிசாசு பிள்ளை, மரணத்துல நிலை கொண்டு இருக்கிறீங்க, மனுஷக்குள்ளே பாதகன் பாதகி, உங்களுக்குள்ள சத்தியமே கிடையாது, நீங்க நித்திய ஜீவனுக்கே போக முடியாது. பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் பாவம்னு தெரியாதுல்ல? எல்லாரையும் நேசிக்கிறது இஷ்டத்துக்கு நேசிப்போம்ல, பாவம் தெரியாதுல்ல? சத்தியம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு பாரு. மனுஷ கொலை, குத்தனா மட்டும் கொலை இல்லைங்க, குத்தி ஒருத்தனை பகைச்சாவே நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் எத்தனை கொலை பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்கோன்னு தெரியாது. ஆண்டவர் தானே ஒவ்வொருவரும் எத்தனை கொலை பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்கோன்னா மனுஷனை பகைச்சாவே என்ன? மனுஷ கொலை பாதகம். அப்போ தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவங்க நிச்சயமாக மற்றவர்களை நேசிப்பார்கள். என்னால் நேசிக்க முடியல, நான் நேசிக்கல அப்படின்னா நான் தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் அங்கே குறைவாக இருக்காமே, நெருக்கம் இல்லை, ஐக்கியம் இல்லாதனால தான் நான் எல்லாரையும் நேசிக்க முடியல. ஆண்டவரோட அதிக ஐக்கியம் வச்சு பாருங்களேன், எல்லாரையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருப்போம்? எல்லாரிடத்திலும் நாம் அன்பாகவே இருப்போம். அடுத்ததாக 3 பாயிண்ட் சொல்லிட்டேனே. அடுத்ததாக தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களிடத்துல என்ன காணப்படும்? அவங்க எப்படி இருப்பாங்க? They don't love the world and the things in the world. அவங்க உலகத்தில் உள்ளவைகளே அன்பு கூற மாட்டார்கள். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறவே மாட்டாங்க. தேவனோட ஐக்கியமா இருக்கிறவங்க. இந்த பூமியில இந்த உலகத்துல 2 உலகம் செயல்பட்டு கொண்டிருக்குது. ஒன்று பாவ உலகம், இன்னொன்று என்ன உலகம்? ஆவிக்குரிய உலகம். இந்த உலகத்துல 2 ராஜ்யம் இருக்கு. பிசாசின் ராஜ்யம் இருக்கு, கிறிஸ்துவின் ராஜ்யமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசின் ராஜ்யம் இருக்கு, யார் அது?
கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்கு. இந்த உலகம் இருக்குல்ல, பாவ உலகம், அது எதை தெரியுமா விரும்பும்? கண்ணின் இச்சை. அந்த வசனத்தை கூட நீங்க படிங்க. 1 யோவான் 2:15 வாசி. 1 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆ. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆண்டவர் சாரா, நீங்க உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா என் அன்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி என்னப்பா உலகத்துல இருக்கு? வெறுக்க சொல்றாரு. யோவான் 17:17 படி, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே, அப்படி சொல்றாரு. அப்படி உலகத்துல என்ன இருக்கு? உலகத்தின் ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? கண்களின் இச்சை இருக்கு, மாமிச இச்சையின்படி, கண்களின் இச்சையின்படி, ஜீவனத்தின் பெருமையின்படி வாழ்கிறார். அப்படின்னு என்னன்னா, கண் போற போக்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க உலகத்தா. மாமிச எதை இச்சிக்குதோ அதை அப்படியே அனுபவிப்பாங்க. ஜீவனத்தின் பெருமை என்ன தெரியுமா? எங்க போனாலும் நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஜீவனத்தின் பெருமை. உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க, கண் போன போக்கிலே போறாங்க. மாமிசம் எதெல்லாம் இச்சிக்குதோ அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, ஜீவனத்தின் பெருமை இருக்கு. உலகம் எதை விரும்புகிறது? பாவ உலகம், அந்த சாத்தானினுடைய உலகம் எதை விரும்புது? பணத்தை விரும்புகிறது, பொருளை விரும்புகிறது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, எல்லா ஆசையும் அவங்கள்ட்ட இருக்கு. களியாட்டங்களை விரும்புகிறது, சிற்றின்பங்களை விரும்புகிறது, மேன்மையை விரும்புகிறது, உயர்வை விரும்புகிறது, பாவத்தை விரும்புகிறது, இச்சைகளை விரும்புகிறது. இதெல்லாம் உலகம் விரும்புகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நான் இதெல்லாம் வெறுக்கிறேன். இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல, அந்த பாவ உலகத்துக்குரியவன் நான் அல்ல, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் எல்லாரும் அந்த உலகத்தான் அல்ல. ஏன்னா நீங்க ஏன் பிள்ளைங்க, நான் வெறுக்கிறேன், நீங்களும் அதை வெறுக்க வேண்டும் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம வெறுக்கிறோமா? இல்லையே. ஏன் தெரியுமா வெறுக்க முடியல? தேவனோட ஐக்கியமா இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. அவரோட ஐக்கியம், அந்த ஐக்கியம் இன்பங்க. அந்த ஐக்கியம் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம்லாம் எப்படி? அற்ப சந்தோஷம், இதெல்லாம் சிற்றின்பம். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போங்களேன், அது பெரிய சந்தோஷத்தை தரும். ஆனால் டிவியில் உட்காந்து 1 மணி நேரம் சினிமா பாருங்களேன், அது பயங்கர தலைவலியை கொடுக்கும். சிற்றின்பம், உலகத்தின் இன்பம். ஹோட்டலுக்கு போனோன்னா பயங்கர சந்தோஷம், போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாதான், ஐயோ சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வயிறே சரியில்லை, நேற்றுலேருந்து அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த சிற்றின்பத்தை தேடி தேடி ஓடுறோம், தேடி தேடி ஓடுறோம். அது நமக்கு வேதனையை தான் கொடுக்குது, வேதனையை தான் கொடுக்குது. அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரு. அப்போனா எங்களுக்கு பணம் தேவையில்லையா? நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதா? எங்களுக்கு பொருள் தேவையில்லையா? எங்களுக்கு இடம் வாங்கக்கூடாதா? எங்களுக்கு மேன்மை வரக்கூடாதா? எங்களுக்கு உயர்வு தேவையில்லையா? எல்லாம் தேவை. பணம் தேவை, ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன உலகத்தை நேசிக்காத, நீ என்ன செய்ய? என்ன நேசி? என் வழிகளை நேசி, என்ன நேசி? நீ எதிர்பார்க்கிறியே பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி, இதெல்லாம் நான் உனக்கு கேட்காமையே கொடுப்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்காமையே கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உலகத்தை வெறுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க? அன்பு கூறவே கூறாதீங்க. அதை நான் வெறுக்கிறேன், ஆனால் என்னை அன்பு கூறுங்க, என் வழிகளை அன்பு கூறுங்க. என்ன செய்வேன்? நீங்கள் ஆசீர்வேன். அப்போ ஆண்டவரே நீரே போதும், நீர் போதும் அப்பான்னு யார் சொல்ல முடியும்னா, அவரோடு கூட என்ன செய்யறது? ஐக்கியம் வச்சிருக்கவங்க தான் போதும் போதும்னு சொல்ல முடியும். ஒரு வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அவர் நல்லா தேவன் மேலே அதிக பக்தி உள்ளவர். ஆண்டவர் சொன்னார், அவருக்கு 2-3 பிள்ளைங்க. என் ஊழியத்தை செய்யப்பா, அந்த வேலையை விட்டுட்டு வாப்பா, வேலையை விட்டுட்டு வா. என் ஊழிய ஆண்டவரே கொஞ்சம் பொறுங்க, கொஞ்ச நாள் பொறுங்க, வெயிட் ஃபார் மீ, கொஞ்ச நாள் எனக்காக இது பண்ணுங்க, நான் வந்துடுவேன், ரிட்டையர் ஆனவன கட்டாயம் வந்துடுவேன். 3 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், 3 பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், ப்ளீஸ் ஒரு பண்ணும். திடீர்னு ஒரு நாள் அவர் ஆலயத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நாள்கள் கடந்து போனது. தேவ சுத்தம் அவர் ஊழியம் செய்யணும், அவ்வளோ ஒரு பக்திமானவர். போயிட்டு வந்தார் ஊழியத்துக்கு, சபைக்கு போயிட்டு வந்தார். வந்தோடனே அங்கே ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த தெருவில் எல்லா வீடும் என்ன செஞ்சு இருந்துச்சு? எரிந்து சாம்பலாக்கப்பட்டு, இவருடைய வீடு எப்படி இருந்துச்சு? எரிந்து
சாம்பலாக்கப்பட்டுச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? அப்பதான் உணர்ந்தார், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என் ஊழியத்துக்கு வான்னு சொன்னாரு. கீழ்ப்படியில இப்ப நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இதை எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்ள போறேன்? இன்னைக்கு நான் ஒன்று செய்ய போறேன். நான் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க போறேன். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நான் ஒப்பு கொடுக்க போறேன். மன்றாடினார். நீங்க எங்க தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுங்க. காக்கை அருவருப்பானது, கருப்பானது, அசிங்கமானது. கத்துனா அதோட அசிங்கம் பிடிக்காது. அதோட குஞ்சு, காக்கை குஞ்சு, அது இன்னும் அருவருப்பு. நான் ஒரு நாள் கூட்டிலேருந்து எடுக்க வந்து காக்கை குஞ்சு ரொம்ப அருவருப்பா கொல கொலன்ட்டு அருவருப்பா இருந்துச்சு. அந்த காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்முடையது. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் இல்லையா? இவர் வந்து உடனே ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார்? ஆ, அவர் ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். வேலையை ரிசைன் பண்ண ஆரம்பித்தார். ஊழியம் செய்தார். அவர் இழந்த அனைத்தையும் குறிப்பிட்ட காலத்திலே பன்மடங்காய் திரும்பி பெற்றுக்கொண்டார். ஊழியத்தில் தேவன் அவரை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் உள்ளவைகளிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அன்பு கூற கூடாது. தேவனை நேசிக்க வேண்டும். அவருடைய வழிகளை நாம் என்ன நேசித்து அவர் வழிகளை நடக்க வேண்டும் என்றால் தேவனோட ஐக்கியமா இருந்தாவே போதும். எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா போதும். இந்த உலக பிரகாரமான பணம், பொருள், அந்தஸ்து, ஆசைலாம் தன்னாலே நம்மை தேடி வரும். அல்லேலூயா. 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்படி, நெருங்கி ஜீவிக்கும்படியாக தான் நாம் என்ன செய்திருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் லிமிட் தேவை. அது என்ன விரிசலை கொடுத்துரும், கசப்பை நிச்சயமாக ஒரு நாள் ஏற்படுத்திடும். தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம் அது இன்பத்தை மாத்திரம் தரும். அதில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மை உண்டு, விசேஷ பாதுகாப்பு உண்டு, இறுதியில் நித்திய ஜீவன் உண்டு. எனவே தேவனோடு அதிகமாக ஐக்கியம் வைங்க. இப்போ சொல்லியிருக்கேன், நான் அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியில்லையா? ஆண்டவரே, உமோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியத்தில் நான் குறைவுபட்டவளாக காணப்படுகிறேன். நீங்கள் நடந்தபடியே நான் நடக்கலப்பா, உங்கள் வழியில் நடக்கலை ஆண்டவரே. அப்படி என்றால் நான் உங்களோட வச்சிருக்க ஐக்கியம் குறைச்சல்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இல்லையா? அடுத்தது, நான் எத்தனை பேரை தெரியுமா பகைச்சிருக்கேன், எத்தனை பேரு கூட தெரியுமா பேசாமல் இருக்கேன், எத்தனை பேரு கூட தெரியுமா சண்டை போட்டிருக்கேன். இதுக்கு என்ன தெரியுமாப்பா காரணம்? உங்களுக்கு எனக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நான் குறைவுபட்டவளாக காணப்படுகிறேன்ப்பா. உலகத்தை தான்ப்பா நேசிக்கிறேன். உலகம் எதை நேசிக்கிறதோ அதை தான் நான் நேசித்து கொண்டிருக்கிறேன். பணத்தை நேசித்து கொண்டிருக்கிறேன், பதவியை நேசித்து கொண்டிருக்கிறேன், ஆடம்பரங்களை நேசித்து கொண்டிருக்கிறேன், சுகபோகங்களை நேசித்து கொண்டிருக்கிறேன், சிற்றின்பங்களை நான் நேசித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஏன் தெரியுமா? உங்களோட நான் ஐக்கியமாக இல்லைப்பா, அதனால தான்ப்பா வெறுக்க முடியல. இனி நான் உங்களோட ஐக்கியமாக இருந்தேன், இதெல்லாம் வெறுப்பேன்ப்பா. அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு உங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஐக்கியமாக இருக்க ஆரம்பிச்சிடணும். நேரம் கிடைக்கும் போதுனா, ஒரு லீவுனா எங்கே டூர் போவோம்? அப்படி இல்லை, உபவாசம் போடுவோம், கூடி ஜெபிப்போம், கூடி ஊழியம். இப்படி நம்ம ஐக்கியமாய் நாம் இருந்தால் ஆண்டவரே கீழ்ப்படிய வச்சிருவாரு, அவரே போல வாழ வச்சிருவாரு, எல்லாரையும் நேசிக்க வச்சிருவாரு, உலகத்தை வெறுக்க வச்சிருவாரு, செம்மையான பாதையில் நடத்திடுவாரு, நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்மை கொண்டு போய் சேர்த்துருவார். ஹல்லேலூயா. எனவே ஐக்கியம் 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 அது மிக மிக முக்கியமானது. தேவனோடு ஐக்கியமாக இருந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்று இறுதியில் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம்.